வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 16. குதிரைக்கு லாடம். அகிலஸ் சிறையிலும் அக்ரிபானா வஞ்சி மாநகரின் வேளாவிகோ மாளிகையிலும் இருக்கும் அதே நேரத்தில் யவன வணிகர்களான சின்னாவும் அவன் நண்பன் மெலிட்டஸும் கொங்கு நாட்டு கொடுமணலிலிருந்து புறப்பட்டு காடு மலைகளை கடந்து வடதிசையில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் மணிவண்ணக்கர் இளநாகனை சந்தித்தது முதல் அந்த புன்னாட்டு நீலக்கல் சுரங்கத்தை காண வேண்டும் என்ற பேராவல் அவர்கள் மனதில் எழ அதன்படியே இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். காவிரியாரும் அதன் துணை நதியான கபினியாரும் பாய்வதால் நீர்வளம் மிக்க நாடாக அந்நாடு விளங்கியதால் புனல் நாடு என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே புன்னாடாக மருவியது. அந்நாட்டின் தலைநகரான கட்டூர் கபினி ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது. அக்காலத்தில் உலகத்திலேயே இந்த நாட்டில்தான் நீலக்கற்கள் கிடைக்கின்ற சுரங்கம் இருந்தது. கொற்கை முத்துக்களைப் போலவே இந்த நீலக்கற்களுக்கும் கிரேக்க ரோமானிய நாடுகளில் மிகுந்த மதிப்பு இருந்தது. இந்நாட்டு பெண்கள் நீலக்கற்களால் பலவிதமான ஆபரணங்கள் செய்து அணிந்து தம்மை அலங்கரித்து கொள்வதில் பெரிதும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். மேலும் அந்நாட்டு பெண்களின் செல்வ செழிப்பிற்கும் சமூக உயர்நிலைக்கும் ஒரு அடையாள சின்னமாகவும் இந்த கற்கள் விளங்கின. எனவே இந்த கற்களை யவன சோனக வணிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்று தம் நாடுகளில் ஒன்றுக்கு 100 மடங்கு விலை வைத்து விற்று கொள்ளை லாபம் பெற்றனர். அதையெல்லாம் பார்த்திருந்த சின்னாவும் அவனது நண்பனும் தாங்களும் அவர்களைப் போலவே செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்ற பேராவல் காரணமாக இப்போது புன்னாட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நீலக்கற்கள் வணிகத்தால் புன்னாட்டுக்கு பெருமளவு வருவாய் கிடைத்தது. ஆனால் புன்னாட்டுக்கு கிடைத்த இந்த பெரிய வருவாயே அதற்கு பல ஆபத்துக்களை தோற்றுவித்தது. நமது கதை நடக்கும் காலத்தில் புன்னாட்டுக்கு வடமேற்கில் இருந்த நாடு துளு நாடு என்று அழைக்கப்பட்டது. துளு நாட்டு மன்னன் நன்னன் என்பவன் அக்காலத்தில் நாடாண்ட மன்னர்களிலேயே மிகவும் அதிகமான பொறாமை கொண்டவனாக இருந்தான். சேர நாட்டின் மீது கொண்ட பொறாமையால் அந்நாட்டுக்கு வரும் யவன வணிக கலன்களை மேலை கடல் தீவு கொள்ளையர்களை ஏவி கொள்ளையடிக்க செய்து அந்நாட்டின் வணிகத்துக்கு இடையூறு விளைவிப்பது போல புன்னாட்டு நீலக்கல் வணிகத்திற்கும் பற்பல இடையூறுகளை செய்து வந்தான். அத்துடன் புன்னாட்டின் எல்லைப்புற பகுதிகளில் புகுந்து ஆணிரைகளை கவர்ந்து செல்வது, விளைநிலங்களை தீயிட்டு அழித்து பாழ் செய்வது போன்ற தொல்லைகளையும் கொடுத்து வந்தான். அது மட்டுமின்றி புன்னாட்டை கைப்பற்றுவதற்காக போர் ஏற்பாடுகளையும் செய்து வந்தான். புன்னாட்டு மன்னன் கங்கனுக்கு நன்னன் மீது முன்பே ஐயுறவு இருந்தது. ஒற்றர்களின் செய்திகளால் அது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் புன்னாட்டுக்கு ஆதரவாக அண்டை அயல் நாடுகளின் ஆதரவை நாடி பெற வேண்டிய நிலையில் அந்நாட்டு மன்னர் இருந்தார். புன்னாட்டின் இந்த நிலைமையை பயன்படுத்தி கொண்டு சோழ பாண்டிய மன்னர்களும் புன்னாட்டுக்கு உதவுகின்ற பாவனையில் அந்நாட்டில் தமது செல்வாக்கை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தனர். இவ்வாறாக அரசியல் பொருளாதார சிக்கல்கள் நிலவும் சூழ்நிலையில்தான் நமது யவன வணிகர்கள் புன்னாடு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர். கொடுமணத்திலிருந்து புறப்பட்ட 4ஆம் நாள் அந்தி சாயும் வேளையில் புன்னாட்டின் தெற்கு எல்லையை சென்று அடைந்தனர். தொடர்ந்து காட்டிலும் மலை பாதையிலும் பயணம் செய்து வந்ததால் அதிக களைப்படைந்திருந்தனர். அப்போது பயண வழியில் ஒரு சிறு ஓடை குறுக்கிட்டது. ஓடை கரை நெடுகிலும் பச்சை பசேல் என்று செழிப்பாக புற்கள் வளர்ந்திருந்தன. ஓடையின் கரையில் ஒரு பெரிய வேர்பலா மரம் நின்றிருந்தது. அந்த மரத்தின் அடிப்பாகத்திலேயே உருண்டு திரண்ட மரகத பாறைகள் போன்ற கனிகள் காணப்பட்டன. அந்த இடத்திற்கு வந்ததுமே தங்களை அறியாமல் தமது குதிரைகளின் வேகத்தை குறைத்து நிறுத்தினர். அங்கேயே அன்று இரவு ஓய்வெடுத்து கொண்டு மறுநாள் காலையில் பயணத்தை தொடர்வது என்று முடிவு செய்தனர். குதிரைகளுக்கும் ஓய்வும் உணவும் தேவையாக இருந்தது. அதற்கு இதை காட்டிலும் சிறந்த இடம் கிடைப்பது அரிது என்று தோன்றவே இருவரும் குதிரைகளிலிருந்து குதித்து அவற்றை அருகிலிருந்த புல்வெளியில் மேய விட்டனர். பலாமரத்தில் நன்கு கனிந்து வெடித்திருந்த பெரிய பழத்தை வாளால் வெட்டி எடுத்து கொண்டு வந்து கீறி உள்ளே இருந்த தேன் பொதிந்த சுளைகளை எடுத்து உண்ணலானார்கள். உண்டு முடித்து ஓடையின் நீரை அருந்தி அந்த மரத்தடியிலேயே உறங்கலானார்கள். ஓடைக்கரையின் தாழம் புதர்களில் இருந்த மின்மினி பூச்சிகளின் வெளிச்சமும் சில் வண்டுகளின் இரைச்சலும் அவர்கள் உறக்கத்துக்கு துணை செய்தன. எவ்வளவு நேரம் அப்படி உறங்கியிருப்பார்கள் என்று தெரியாது. இருவரும் திடுக்கிட்டு விழித்தனர். சிறிது தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது. வாட்கள் மோதும் ஒளிகளும் ஓ என்ற அலறலும் கேட்டன. சிறிது நேரத்திலேயே சிலர் அங்கிருந்து ஓடி இருளில் சென்று மறைந்தனர். வெளிச்சமும் மறைந்தது. மறுபடியும் அந்த இடம் அமைதியானது. இவ்வளவும் சிறிது நேரத்தில் நிகழ்ந்து முடிந்திருந்தது.
இது அந்த இடம் எவ்வளவு அபாயங்களை நிறைந்தது என்பதை சுட்டிக்காட்டியது. சின்னாவும் மெலிட்டஸும் பலா மரத்தின் பின்புறம் மறைந்து உட்கார்ந்த வண்ணம் இவற்றையெல்லாம் கவனித்தனர். ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. கள்வர்கள் சிலர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தவர்களை தாக்கி அவர்களின் உடைமைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கலாம் என்று ஊகித்ததால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு உறக்கம் வரவில்லை. வானத்தில் விண்மீன்கள் இருக்கும் நிலையை கொண்டு இரவின் கடைசி யாமம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கிழக்கே விடிவெள்ளி தோன்றுவதற்காக காத்திருந்தனர். விடிவெள்ளி தோன்றிய சிறிது நேரத்தில் ஏற்கனவே சூழ்ந்திருந்த இருள் கருக்கிருட்டாகி பின் கிழக்கு வெளுத்தது. சின்னாவும் மெலிட்டஸும் குதிரைகளை பற்றி கொண்டு வந்து அவற்றின் மீது ஏறி பயணத்தை தொடர்ந்தனர். 3 நாழிகை பயணத்துக்கு பிறகு ஒரு சிற்றூரை சென்று அடைந்தனர். பச்சை பசேலென்று வயல்களும் மலர் சோலைகளும் சூழ்ந்து அழகான ஊராக இருந்தது அது. ஆண்களும் பெண்களும் வேளாண்மை கருவிகளை சுமந்த வண்ணம் வயல்வெளிகளை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டே ஊரின் மைய பகுதியில் இருந்த ஒரு குளத்தை அடைந்தனர். கரையில் வானளாவ உயர்ந்த ஒரு அரச மரம் இருந்தது. காற்றில் அசைந்த இலைகள் சலசலவென்ற ஓசையை எழுப்பின. அது மனதிற்கு மகிழ்ச்சி அளித்தது. மரத்தடியில் ஒரு கொல்லன் அங்கே இருந்த உலைக்களத்தில் நெருப்பு மூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். அருகில் ஏர்கொழுக்களும் வேல் முனைகளும் வாட்களும் மற்றும் இரும்பு தகடுகளும் கிடந்தன. உலைக்களத்தை கண்டதும் நம் வணிகர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. சின்னா அவனை அணுகி, ஐயா, எங்கள் குதிரைகள் காட்டிலும் மலைவ பாதை வழியாகவும் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றன. இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. அவைகளுடைய கால் குழம்புகளுக்கு பாதுகாப்பாக லாடம் அடித்து தர முடியுமா என்று கேட்டான். அக்காலத்தில் தமிழ்நாட்டில் குதிரைகளுக்கு லாடம் கட்டும் வழக்கம் இருக்கவில்லை. அதனால் கொல்லனுக்கு அது பற்றி தெரியவில்லை. அவனிடம் லாடம் கட்டுவது என்பது நாம் கால்களுக்கு செருப்பு அணிவது போன்றது எனவும் இவ்வாறு செய்தால் குதிரைகள் நீண்ட காலம் உழைக்கும் என்றும் இந்த வழக்கம் இல்லாததால் தான் இந்நாட்டில் குதிரைகள் விரைவிலேயே இறந்து விடுகின்றன என்றும் கூறினான் சின்னா. கொல்லனுக்கு இந்த செய்தி புதுமையாக இருந்தது. அது பழக்கமில்லாத வேலையாக இருந்ததால் கொல்லன் சிறிது தயங்கினான். ஆனால் அவனுக்கு தாங்கள் உதவுவதாகவும் தாங்கள் சொல்வது போல செய்தால் போதும் என்றும் கேட்டுக்கொள்ளவே கொல்லன் ஒப்புக்கொண்டான். வணிகர்கள் சென்று தமது குதிரைகளின் கால் குழம்புகளின் அளவை ஒரு தோளில் பதிய வைத்து எடுத்துக்கொண்டு வந்து கொல்லனிடம் கொடுத்தனர். பிறகு அதை போன்ற இரும்பு தகட்டில் அளவெடுத்து வெட்டி ஆணிகள் அடிப்பதற்கு தேவையான இடங்களில் துளைகளும் இடச் செய்தார்கள். லாடங்கள் தயாராகிவிட்டன. பிறகு குதிரைகளை படுக்க வைத்து கால்களை பற்றி கொண்டு குழம்புகளில் லாடம் அடித்தார்கள். அப்போது அங்கே தனது வேல் முனையை தீட்டிக் கொண்டு செல்வதற்காக வந்த குதிரை வீரன் ஒருவன் என்னவோ புதுமையாக செய்கிறார்களே என்று கவனித்து பார்த்தான். அவன் இது போன்று எங்குமே பார்த்ததில்லை என்பதால் அது அவனுக்கு ஒரு வியப்பான காட்சியாக இருந்தது. அந்த வணிகர்களை கண்டதுமே அவர்களை கொடுமணத்தில் மணிக்கல் வணக்கன் இளநாகன் வீட்டில் பார்த்தது நினைவுக்கு வந்தது. அவர்களும் இவனை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டனர். அவன் மாக்கோதை என்பது நமக்கும் தெரிந்து விடுகிறது. அவன் வணிகர்களை நோக்கி, ஐயா, எவன வணிகரே, இது என்ன? குதிரையின் குழம்புகளில் இப்படி ஆணி அடிக்கிறீர்களே, பிறகு எப்படி அது நடக்கும்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்களுக்கு இரக்கமே இல்லையா என்று கேட்டான். எங்களுக்கு குதிரைகள் மீது இரக்கம் இருப்பதால் தான் இப்படி அதன் குழம்புகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக லாடம் அடிக்கிறோம். உங்கள் நாட்டில் இந்த பழக்கமே இல்லை போலிருக்கிறது. அதனால்தான் ஆண்டுகள் தோறும் நீங்கள் இறக்குமதி செய்யும் குதிரைகளில் பாதி 6 மாதங்களில் இறந்து விடுகின்றன. மீதி குதிரைகளை போர்க்களத்தில் பலி கொடுத்து விடுகிறீர்கள். ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கில் புதிதாக சோனகர்களிடம் வாங்குகிறீர்கள். முத்தும் மிளகும் வாங்குவதற்காக நாங்கள் கொட்டி கொடுக்கும் பொன்னை எல்லாம் குதிரைகளுக்காக சோனகர்களிடமே கொடுத்து விடுகிறீர்கள். அதனால் அவர்களுக்கு தான் கொண்டாட்டம். அப்படியா? நீங்கள் சொல்வது புதிய செய்தியாக அல்லவா இருக்கிறது. குதிரைகள் பற்றி இவ்வளவு பெரிய செய்தி எங்களுக்கு இதுவரை தெரியவே இல்லையே, மாக்கோதை வியப்புடன் கூறினான். குதிரையை விற்பவர்கள் அதை பராமரிப்பது பற்றியும் எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த விவரத்தை சொல்லாமல் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இதை தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு மேலும் மேலும் வாங்குவதற்கு உங்களுக்கு தேவை இருக்காது அல்லவா? இதனால் அவர்களின் குதிரை வணிகம் பாதிக்கும் அல்லவா? இதை கருதித்தான் குதிரைகளுக்கு லாடம் அடிப்பது நல்லது என்பதை தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் குதிரை வளர்ப்பு பற்றி நாங்கள் நன்றாக அறிவோம். குட்டியாக இருக்கும்போது குழந்தையைப் போல பேணி வளர்ந்து வளர்ந்த பிறகு எங்கள் உற்ற தோழனாக கொண்டு அன்பு செலுத்துவோம்.
இப்போது கூட அவைகளின் நன்மைக்காகத்தான் லாடமடிக்கிறோம். இதனால் கூரிய முட்கள், பாறாங்கற்கள் இவைகள் குத்தி புண்ணாகாமல் இருக்கும். ஆகா, இவ்வளவு காலமும் அந்த பொல்லாத சோனக வணிகர்கள் இவ்வளவு முக்கியமான விவரத்தை எம்மிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறார்களே. குதிரைகள் விரைவில் இறந்துவிட அவர்கள் மேலும் மேலும் புதிதாக கொண்டு வந்து விற்று நமது பொன்னை கொள்ளையடிக்கிறார்களே. என்னே அவர்களது வணிக தந்திரம்! இதை முதலில் நமது மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். யவன வணிகர்களே, உங்கள் நல்ல மனதுக்கு நன்றி. இப்போதாவது உங்கள் வாயிலாக இந்த செய்தியை அறிந்தோமே. இதோ நிற்கும் எனது குதிரைக்கும் உங்கள் குதிரைகளுக்கு செய்தது போலவே லாடம் அடித்து விடுங்கள் என்றான் மாக்கோதை. தாங்கள் சொன்னதில் உள்ள உண்மையை உணர்ந்து அப்படியே ஏற்றுக்கொண்டதால் அவன் மீது அவர்களுக்கு நல்லெண்ணம் ஏற்பட்டது. அவன் கேட்டுக்கொண்டபடியே அவனுடைய குதிரைக்கும் லாடம் அடிப்பதற்கு உதவி செய்தனர். பிறகு கொல்லனுக்கு தங்கள் பயணப்பையில் வைத்திருந்த யவன மது குடுவையிலிருந்து சிறிது மதுவை ஒரு குப்பியில் ஊற்றி கொடுத்தனர். இதுவரை அனுபவித்து அறியாத இன்பத்தை அந்த யவன தேரல் அவனுக்கு நல்கியது. அந்த இன்பம் அவன் கண்களில் பொங்கி வழிய, யவன வணிகர்களே, உங்கள் நாட்டு மதுவின் சுவையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுவரை சுவைத்ததில்லை. மன்னர்கள் மட்டுமே அருந்தும் இந்த யவன தேரலின் இனிமையை இன்று நானும் அறிந்தேன். எங்கள் நாட்டு மன்னர்களுக்கு உங்கள் நாட்டு அழகிய பெண்கள் இந்த மதுவை பொற்கலன்களில் அருந்த கொடுத்ததே அவர்கள் அன்பையும் அதன் மூலம் பல பெரிய வணிக வாய்ப்புகளையும் பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்ல கேட்டதுண்டு. அதில் உண்மை இருந்தாலும் வியப்பில்லை. ஏனென்றால் வானுலக தேவர்களும் ஒருமுறை இதை அறிந்துவிட்டால் பிறகு அமுத கலசத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் என்பது உறுதி. மதுவின் இனிமை தந்த கிறக்கத்தில் மனம் மகிழ்ந்து இன்னும் பலவாறு பேசி கழிக்க அவர்கள் பெருமிதத்துடன் நகைத்து கொண்டே அவனுக்கு உரிய கூலியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். யவன வணிகர்களான சின்னா மாகோதையை நோக்கி, ஐயா வீரரே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? பொன்னாட்டில் இருக்கும் நீலக்கல் சுரங்கத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த பக்கம் வருவதாக இருந்தால் நல்ல வழித்துணை கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைவோம் என்றான். எனக்கு பொன்னாட்டில் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். நீலக்கல் சுரங்கத்தில் எனக்கொன்றும் வேலை இல்லை. ஆனால் இன்று ஒரு நாள் பயண தூரம் வரை நாம் சேர்ந்தே செல்லலாம். கபினியாறு வந்ததும் அதன் கரையோடு நான் கிழக்கே செல்ல வேண்டியிருக்கும். அங்கிருந்து நீங்கள் உங்கள் வழியில் சென்று கொள்ளுங்கள் என்றான். வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சின்னாவின் நண்பன் அவனை நோக்கி, வீரரே, நேற்று இரவு நாங்கள் ஒரு ஓடைக்கரையில் தங்கியிருந்தோம். அப்போது ஒரு அஞ்சத்தக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. திடீரென்று சிலர் கையில் தீவர்த்திகளுடன் வந்து சிலரை தாக்கினர். சிறிது நேரத்தில் அங்கிருந்து அலறிக்கொண்டே சிலர் ஓடினர். தாக்கியவர்கள் கள்வர்களாக இருக்கலாம் என்றும் அவ்வழியே சென்ற சிலரை தாக்கியிருக்கின்றனர் என்றும் ஊகித்தோம். அவர்கள் யார்? எங்கிருந்து வந்திருப்பார்கள்? அவர்கள் கள்வர்களாக இருக்கலாம். ஆரலை கள்வர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள். இந்த ஊருக்கு அப்பால் ஒரு நெடிய காடு இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய வாழ்விடம். இவ்வழியாக போவோர் வருவோரை தாக்கி அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிடுவதே அவர்கள் தொழில். நேற்று இரவு நீங்கள் பார்த்தவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றான் மாகோதை. அந்த ஆரலை கள்வர்கள் வாழ்கின்ற காட்டின் வழியாகத்தான் அடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது அவர்கள் என்றுமே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை அங்கே பெறப்போகிறார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.